அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை ராயபுரம் ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் சென்னை ராயபுரம் மார்க்கெட் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ளது. பச்சையம்மன் பக்தர்கள் போற்றி வணங்கும் பெண் தெய்வம். பார்வதி அன்னை மரகதாம்பாள் மரகதவல்லி எனப்படுகிறாள். மரகதம் என்றால் பச்சை, எனவே இந்த தேவி பச்சையம்மன் எனப்படுகிறாள். இவள் தனித்து கோவில் கொள்ளும்போது பச்சையம்மன், பச்சை நாயகி, பச்சை வாழியம்மன், பச்சம்மன், பச்சம்மாள் என்றெல்லாம் போற்றப்படுகிறாள். இவளுக்கு காவல் புரிபவர் பாவாடை ராயர். இவரது பெயரால் தான் இந்த பகுதி ராயபுரம் என பெற்றது. இங்குள்ள மன்னார்சாமி பச்சையம்மன் திருக்கோவில் 500 ஆண்டுகள் பழமையானது. இந்த கோவில் இருக்கும் சாலை மன்னார் சாமி சாலை என அழைக்கப்படுகிறது. ஆலய வாயிலில் கிழக்கு நோக்கி தோரண வாயில் உள்ளது. கோவிலுக்குள் அரச மரத்தடியில் வலம்புரி விநாயகரும் நாகர்களும் உள்ளனர். இங்கே வழிபட்டு நாகதோஷ பரிகாரம் செய்து கொள்கிறார்கள். பார்வதி அன்னை தவம் செய்தபோது அக்னி வீரன், ஆகாச வீரன் எனப்படும் அசுரர்கள் தொந்தரவு செய்தார்கள். அதனால் பிரம்மா, திருமால், அஸ்வினி தேவர்கள் ஆகியோரை சிவபெருமான் காவலுக்கு அனுப்பினார். திருமால் வாழ்முனி வடிவம் எடுத்து அக்னி வீரனை அழித்தார். அதனால் அவர் வாழ்முனி என வணங்கப்படுகிறார். வெகுண்டு வந்த ஆகாச வீரனை அகத்தியர் செம்முனி வடிவம் கொண்டு அழித்தார். ஜலா வீரன், சண்ட வீரன், ரணவீரன், கோட்டை வீரன், அந்தர வீரன் என்னும் 5 அசுரர்களையும் செம்முனி, கருமுனி, முத்துமுனி, வேதமுனி, பூமுனி ஆகியோர் அழித்தனர். இவர்கள் அகத்தியர், நாரதர், பராசரர், வியாசர் ஆகியோருடைய அம்சங்களாவர். இவ்வாறு அசுரர்களை அழித்து முனிவர்கள் அனைவரும் தேவிக்கு காவலாக அங்கேயே சன்னதி கொண்டார்கள். வடக்கு பார்த்து வாழ்முனி பெரிய உருவில் உள்ளார். வசிஷ்டராகிய செம்முனியும், விஸ்வாமித்திரராகிய கரிமுனியும், பராசரராகிய ஜடாமுனியும், நாரதராகிய வேதமுனியும், வியாகரபாதராகிய லாடமுனியும், வியாசராகிய முத்துமுனியும் பெரிய உருவங்களாக சுதை வடிவில் காட்சி தருகிறார்கள். சன்னதி எதிரில் கௌதம மகரிஷி சிவலிங்கத்தை கையில் வைத்துக்கொண்டு பச்சையம்மனை வணங்கியவாறு உள்ளார். மகாமண்டபத்தில் தேவியருடன் முத்துக்குமார சுவாமியும் ஐயப்பனும் சன்னதி கொண்டுள்ளார்கள். கருவறை முன் விநாயகர் காட்சி தருகிறார். கருவறையின் முன்புறம் சிறிய சுயம்பு பச்சையம்மன் எழுந்தருளி உள்ளார். இவளின் பின்புறம் கிழக்கு நோக்கி சிலா உருவில் 4 கரங்களோடு பச்சையம்மன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். விக்கிரகத்தின் பின்புறம் தவக்கோலத்தில் அமர்ந்து பச்சையம்மன் காட்சி தருகிறார். ஒரே கருவறையில் 3 பச்சையம்மன் இருப்பது இங்கு மட்டும்தான். பிரகாரத்தில் மன்னார்சாமி, கன்னியம்மன், ரேணுகாதேவி சன்னதிகள் உள்ளன. ஈசான்ய மூலையிலும் வில்வேஸ்வரரும் வில்வ நாயகியும் உள்ளார்கள். ஞாயிறு, வெள்ளி, ஆடி வெள்ளி, திங்கள், நவராத்திரி, தமிழ் புத்தாண்டு, பிரதோஷம், தைப்பொங்கல், மகாசிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். சென்னை கந்தகோட்ட முருகப்பெருமான் வேடர்பரி விழாவின் போது இந்த கோவிலுக்கு வருகை தருவது சிறப்பு. சென்னை ராயபுரம் ஸ்ரீ பச்சையம்மனை வழிபட்டு வாழ்வில் மன நிம்மதியும் குதூகலமும் அடைவோமாக. ஓம் சக்தி, பராசக்தி.